ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் இப்போ உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, சடனாக அவாய்ட் பண்ணுறாங்க, சடனாக கால் மெசேஜ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரீசனே சொல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் செய்யுங்க. எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு நொடியிலே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எப்போவுமே அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட பேசணுங்கிற எண்ணங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே முக்கியத்துவத்தை திரும்ப கொடுப்பாங்க. இப்போ அந்த நபர் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க எனக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் அவங்களுடைய வாய்ஸை கேட்கணுன்னு ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம். இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம். உங்களுடைய நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இப்போ பேசாமல் இருக்கீங்க, அவங்க எங்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்க எனக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் செய்யலாம். உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் சடனாக அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த நபர்களுக்காக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை செஞ்சிங்கன்னா வேலை செய்யாது. ஆல்ரெடி நீங்கள் பேசியிருக்கணும், பழகி இருக்கணும், ரெண்டு பேருக்கு இடையில் அந்த பாண்டிங் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். உங்கள் மைண்டு தெளிவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க. இது உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யும். உங்களுடைய எண்ணங்களை முதல்ல நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் அதில் அடம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இது எனக்கு கண்டிப்பாக வேணும், இது எனக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ அதே மாதிரி பிடிவாதம் அதிகமாக இருக்கணும், நம்பிக்கை அதிகமாக இருக்கணும், நேர்மறையான எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். இந்த ஃபோக்கஸில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் 100% நடக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கு வைப்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய மொழிகள் முக்கியமே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா கரெக்டாக கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நேரத்தில் வேணும்னு கேட்பாங்க, இன்னொரு நேரத்தில் இது எனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் குழம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுடைய இலக்கை உங்களால் அடையவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கார் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்போ டக்குன்னு உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுறீங்க. நான் இந்த கார் வாங்கலாமா, இல்லை இந்த பட்ஜெட்டில் வாங்கலாமா, இல்லை இன்னும் அதிகமான ரேட்டுக்கு வாங்கலாமா, இல்லை கம்மியான ரேட்டுக்கு வாங்கலாமா, இந்த மாதிரி குழப்பிக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் குழம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கொடுக்கல. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களை நோக்கி வரும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலைமை எப்படி இருக்குது, ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அதை தெளிவாக நீங்கள் கேட்குறீங்களா, அதில் தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நேரத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் இவங்க எனக்கு வேணுமா வேணாமான்னு குழப்பத்திலே இருப்பாங்க, ஒரு இதில் வேண்டவே வேண்டான்னு இருப்பாங்க, அடுத்து திருப்பி வேணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டால் இல்லவே இல்லை, டிலே ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அது வேணுமா, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் விடாப்பிடியான முயற்சிகள் நீங்கள் செய்கிறப்போ நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் சரி, அதை தெளிவாக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பிரபஞ்சத்திட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். அந்த இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. பிரபஞ்சம் உங்களை உந்திக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கான வழிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய மிராக்கிள்ஸை கொடுப்பாங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் தயாராகணும், உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கணும். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மேனிஃபெஸ்டேஷனில். அதுதான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு எல்லோ ஷீட் பேப்பர் தேவைப்படும். எல்லோ கலர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் ரெட் கலர் பென் பயன்படுத்திக்கலாம். கணவன்
கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது, அவங்க எனக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்களும் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கலாம். நண்பர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க, இல்லை வேறு பர்சனுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு அமைதியான இடத்த வந்து சூஸ் பண்ணுங்கள். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுடைய மனம் வந்து தெளிவாக இருக்கணும். உங்களுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக முதல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும். மெதுவாக மூச்சு ஆழமாக உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு அடுத்து மெதுவாக வாய் வழியாக மூச்சை வந்து நீங்கள் வெளியே விடணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10லேருந்து 15 வாட்டி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு கவனம் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறப்போ ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பரில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பர்சனுடைய பேரை வந்து 5 வாட்டி நீங்கள் எழுதணும். நீங்கள் அந்த பர்சனை என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். எழுதுகிறப்ப வந்து அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும். அதாவது அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணாலும் சரி அல்லது மெசேஜ் பண்ணாலும் சரி, டக்குன்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கால் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அந்த உணர்வு நிலையோடு நீங்கள் அவங்க பேரை வந்து 5 வாட்டி நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை இந்த பேப்பரை மேலே வச்சுட்டு லைட்டாக நீங்கள் அந்த பேப்பரை வந்து தேய்க்கணும். தேய்க்கிறப்போ அந்த பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது, நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த உணர்வு நிலைகளை அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜினேஷனில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பருக்கு மேலே கொஞ்சமாக பொடி உப்பு நீங்கள் வந்து போடணும். கல்லுப்பு கிடையாது, பொடி உப்பு கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இந்த நேம் எழுதி வச்சுருப்பீங்கள்ல பேப்பர், அதுக்கு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. உங்கள் பர்சனுக்கு என்ன பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்குமோ அந்த பர்ஃப்யூம் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்ஃப்யூம் கூட இங்கே நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அந்த பர்சன் உங்ககிட்ட பேசிட்டாங்க, எவ்வளோ சண்டை எவ்வளோ கோபம் வெறுப்பு இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எப்படி உங்ககிட்ட அவங்க வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி அந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சந்தோஷமாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும். இந்த பேப்பரை வந்து 3 அல்லது 4 மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேண்டில்ல இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பில் காமிச்சு ஃபுல்லாக அந்த பேப்பரை வந்து எரிச்சிடுங்க. கையில் நெருப்பு படக்கூடாது பார்த்து நீங்கள் ஃபுல்லாக அந்த பேப்பரை வந்து எரிக்கணும். எரிச்சிட்டு அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க. இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து 5 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் செய்யலாம் அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் செய்யலாம். உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யுங்க. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. 5 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 5 நாட்களுமே செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா உங்களுடைய பர்சனுக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி போனால் மட்டும்தான் இது வேலை செய்யும். அதுக்காக தான் உங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெத்தட் முடிச்சதுக்கப்புறமா அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்களா, இது நடக்குமா, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் திருப்பி திருப்பி எழுப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டிலே ஆகும், நடக்காது. அதனால் பிரபஞ்சத்துக்குடைய கையில் ஒப்படைச்சிட்டு உங்களுடைய வேலையை செய்யுங்க. நிச்சயமாக 100% இது உங்களுக்கு நடக்கும். ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.